Hello friends, welcome to Fashion Fantasy World. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்டைலிஷ் neck pattern மேக் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். neck pattern ஓட பேக் போர்ஷனை பெர்ஃபெக்ட்டா எப்படி ஃபினிஷ் பண்றதுன்னு டீச் பண்ண போறேன். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் our channel. ஓகே फ्रेंड्स, இப்போ neck patternக்கு தேவையான canvas பேப்பரை எடுக்கிறோம். neck patternக்கு எவ்வளவு அளவு தேவை அப்படின்றதை எப்படி எடுக்கணும்ன்றதை நான் பண்றேன். canvas பேப்பரை பாதியா ஃபோல்ட் பண்ணிடுங்க. இப்போ folded side என் சைடு இருக்கிற மாதிரி நான் வச்சிருக்கேன். உங்களோட ஃபோல்டரில் வந்து நெக்கோட லென்த்து, அதாவது உங்களோட நெக்கு இப்போ நான் வந்து ஒரு ப்ளவுஸோட பேக் போர்ஷன்ன்றதுனால 9 inches எனக்கு எடுக்கிறேன். ஸோ 9ல் ஒரு +2 ஆட் பண்ணிக்கிட்டு 11 inches வந்து என்னோட நெக்குக்கு லென்த்தாக நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். தென் கழுத்தோட அகலம் 3 inchesங்க. இது வந்து பார்க்குற நேயர்களுக்கு வந்து 2.5 அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க அவங்கவுங்க அளவுகள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணி இப்போது எனக்கு தேவையான கழுத்தோட நீளம் வந்து 9. நான் இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1.5லேருந்து 2 inch அளவுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். என்னோட கழுத்தோட அகலம் 3ங்க. அதுலேருந்து எக்ஸ்ட்ரா 2.5லேருந்து 3 inch அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. சீம் அலவன்ஸ் பேஸில் அதிகமான அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 அதிகமாக இருக்கும், அதுவே போதுமானது. இந்த மாதிரி நம்ம குறிச்ச அளவுகளை இப்போ நான் வரைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் மாதிரி பாக்ஸ் க்ரியேட் பண்ணி அதை அழகாக கட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேக் சைட் ஆஃப் நெக்கை வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ இந்த பேப்பரை வந்து பாதியாக மடிச்சுக்கோங்க. ஃபோல்டட் சைடு தான் உங்களோட சைடில் இருக்கணும். ஸோ ஃபோல்டட் தான் உங்களோட கழுத்தோட நீளத்தை குறிக்குது. மேல் சைடு டாப் போர்ஷனில் வரதுல வந்து உங்களோட கழுத்தோட அகலம். ஓகேங்களா, இதோ இந்த 3 inches வந்து உங்களோட கழுத்தோட அகலம். இப்போது 9 inches வந்து கழுத்தோட நீளம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணிவிடுங்க. சேம் இங்கே 3 inches இருக்கிற மாதிரி டாட் வச்சுட்டு பாக்ஸு, ஸோ ஈக்குவலான பாக்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள் கரெக்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே தான் நமக்கு தேவையான நெக் பேட்டர்னை வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் பேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் நெக்கு 9 inches இல்லைங்களா, ஸோ 9 நான் வந்து 3 மடங்காக எடுத்துக்கிறேன். அதாவது 3 என்ற அளவு வந்து ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ இருக்க மாதிரி வீடியோவில். இப்போ இந்த மாதிரி இந்த பாக்ஸில் நீங்கள் யூ ஷேப்பை வந்து ட்ரா பண்ணிவிடுங்க. ஓகே, மீதி இருக்குது பாருங்கள் எக்ஸ்ட்ரா டபுள் மடங்கு. அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து குறிக்க போகிறது இப்போ நான் வச்சுருக்க மாதிரி ஒரு முக்கோண வடிவிலான ஷேப்பு. ஸோ உங்கள் ஃபோல்டட்லேருந்து அந்த பாக்ஸோட எண்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் லைன் வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். இது இந்த நெக் வந்து ரொம்ப அழகாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். இப்போது உங்களுக்கு நெக்கு வரைஞ்சாச்சு. கேன்வஸ் பேப்பர் எப்பவும் நம்ம யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நம்ம சீம் அலவன்ஸ் மெஷர்மெண்ட் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக நீங்கள் யோசிக்கிறீங்களோ அது யூ நெக்காகவும் இருக்கலாம், பா நெக் மாதிரி பேஸ்டும் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ எந்த ஷேப் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இது வந்து எனக்கு வரையிறது கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இன்ச் டேப்பை 1லேருந்து 1.5 inch அளவுக்கு அப்படியே சைடில் குறிச்சிட்டு வந்து நீங்கள் செய்யலாம். இப்போ நான் கட் பண்ணேன் இல்லைங்களா, மேல் போர்ஷனில் அந்த 3 inches இருக்கிற யூவை கட் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் பேஸ் மாதிரி நான் வரைஞ்சிருக்கிறத கட் பண்ணுங்கள். யூ பேஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழ் போர்ஷனில் இருக்கிற ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக இந்த 2 நெக்கோட இந்த ஜாயிண்ட் ஆகிற அந்த இடம் வந்து ஷேப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாகவும் நீட்டாகவும் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து சிம்பிளாகவும் அது அட் த சேம் டைம் இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய பேர் வந்து டேசில்லாம் வச்சு அழகாக க்ரியேட் பண்ணி போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நெக்கு தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நம்ம கேன்வஸ் பேப்பரில் நார்மலாக பேப்பர் கட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்கொயர் துணியில் வந்து அந்த கேன்வஸ் பேப்பரை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு கார்னர்ஸ்லாம் நீட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து நெக்கில் வந்து ட்ரெஸ்ஸோட மெயின் பீஸில் வந்து நம்ம வச்சு தைப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி செய்கிற ப்ராசஸும் உங்களுக்கு நான் வந்து ஃப்ரண்ட் நெக்கையும் கட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரே ரெண்டும் சேமாக காமிக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட்டு சைடு நெக் வந்து அதோட மார்க்கிங் பார்க்கலாம். இந்த நெக் வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்குன்றதுனால 6 to 7 inches இஸ் எனஃப். எனக்கு தேவையான நீளம் வந்து நான் 6 ஆகும். கழுத்தோட அகலம் ஆஸ் யூஷுவல் 3. ஸோ சேம் இந்த பேக்குக்கு நான் சொல்லியிருந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சைடில் 2 சைடும் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் 2 inches சொல்லிவிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ என்னோடய கழுத்து அகலம் 3, என்னோடய கழுத்து அகலம் நீளம் வந்து 6. இப்போ நான் அதுக்கு பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ சைடில் நம்ம வரைஞ்ச பாக்ஸை விட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கேன்வஸ் இருக்கணும். ஓகேங்களா, அது வந்து ஒரு 1லேருந்து 2 inch அளவுக்கு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் வரைஞ்ச அந்த பாக்ஸை இந்த மாதிரி ஈக்குவலாக 4 பகுதியாக பிரிச்சுக்கிறேங்க. ஏன்னா இந்த நெக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். இப்போ இதில் வர 3வது புள்ளியை மையப்படுத்தி நீங்கள் ஒரு 3/4லேருந்து அரை inch அளவுக்கு அவுட்டரில் டாட் வைங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். டாட் வச்சுட்டு அந்த புள்ளிகளை நீங்கள் இப்படி இணைங்க. கிளியர் ஆகுதுங்களா? உங்களோட கழுத்து அகலம் 3ல் போய் அந்த டாட்டை இணைங்க.
இப்போது சைடில் கேன்வாஸ் பேப்பர் வந்து துணியில் ஸ்டிக் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்காக சீம் அலவன்ஸு ஒரு இன்ச்சு நான் வந்து அதை எடுத்துக்கிறேன். இப்போது இந்த 1 இன்ச்சை நம்ம ஃபஸ்ட்டு அவுட்டர் லேயரு கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்கில் நான் என்ன ஷேப் வரைஞ்சனோ அதே மாதிரி நெக் ஷேப்பே வந்து நான் அவுட்டர்லேயும் கட் பண்ணிக்கிறேங்க. இதுதான் நான் பிஃபோரே சொன்னேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஸோ நெக்கோட ஷேப்போ அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் அழகாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நெக்கோட இது வந்து பேக் சைடு தான் போக போகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் சேம் ப்ராசஸ் நான் பேக்குக்கு சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்கொயர் துணியில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி ஒரு ஃபினிஷிங் பண்ணுவோம். இப்போது இந்த மாதிரி ப்ராசஸை இப்போ நெக்ஸ்ட் வர ஸ்டெப்ஸில் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உங்களோட கேன்வாஸ் பேப்பரை வந்து அந்த ஸ்டிக்கிங் வளவளப்பு இருக்கிற பகுதி வந்து உங்கள் துணியோட ராங் சைடில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை மேலே வச்சுட்டு அயன் பண்ணுங்கள். காட்டன் துணி மேலே வைக்காமல் அயன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கேன்வாஸ் அயன் பாக்ஸ் ஓவர் ஹீட்டாக இருக்கும்போது கேன்வாஸ் பேப்பர் வந்து சுருங்கி கிளியறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. சில நேரங்களில் துணி கூட ஸ்பாயில் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு துணியை பேஸ் பண்ணி காட்டன் துணியை மேலே வச்சு இந்த மாதிரி அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக ரெண்டுமே பண்ண முடியும். இப்போ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ண கேன்வாஸ் பேப்பரில் சைடில் அவுட்டரில் துணி வந்து ஜஸ்ட் ஒரு அரையிலேருந்து 1 இன்ச் அளவுக்கு துணி விட்டு கட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறேன் இந்த நெக்கோட ஸ்டெப்ஸ் ப்ராசஸ் வந்து நீங்கள் எந்த மாதிரியான நெக் தைச்சாலும் இதுதான் ஸ்டெப். ஓகேங்களா? ஃபினிஷிங் அழகாக வரணும்னு நீங்கள் நினச்சி பண்ணுறீங்கன்னா இதுதான் ஃபினிஷிங். ஓகேங்க? அது பண்ணிவிட்டு அந்த கேன்வாஸ் பேப்பரோட எண்டு கார்னர் யூ மாதிரி நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை ஜஸ்ட்டு அந்த எக்ஸ்ட்ரா துணி கட் பண்ணோம் இல்லைங்களா வச்சு இதை வந்து நான் இப்போ அயன் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சில நேரங்களில் வந்து நீங்கள் மிஷின்லேயே ஸ்ட்ரெயிட்டாக ஃபோல்ட் பண்ணி ஓரமாக ஒரு படிமான தையல் கூட நீங்கள் அடித்து முடிக்கலாம். நான் வந்து அயன் பண்ணிட்டதுக்கப்புறம் நெக்கில் வந்து நான் பேக்கில் வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஃபினிஷிங் சொல்லி கொடுக்குறேன் இல்லைங்களா, அந்த நேரத்தில் இந்த கார்னரை நான் வந்து மிஷினில் தைச்சிடுறேன். ஸோ அதனால் இப்போ நான் உங்களுக்கு அயன் பண்ணி ஷோ பண்ணுறேன். நீங்கள் மிஷின்லேயே உட்காந்து தைக்கிறவங்களா இருந்தால் கார்னரை வந்து நீங்கள் தைச்சும் விடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேம் இதே மாதிரி நீங்கள் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் நெக்கோட சென்டரை நாச்சஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் ஸ்டெப்பு தான் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கும் பண்ணுறீங்க. இப்போ நான் வீடியோவில் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். மேலே நல்லா அயன் பண்ணிவிடுங்க. ஒன் மோர் மேலே எக்ஸ்ட்ராஸ் இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. சைடில் சேம் அது அந்த கார்னர் வரா மாதிரி கேன்வஸோட கார்னரில் துணி அந்த ஷேப் வரா மாதிரி திருப்பி விட்டு அயன் பண்ணுங்கள், இல்லைன்னா தைச்சும் விடுங்க. சென்டர் நாச்சஸ் பண்ணிவிடுங்க, நெக்கோட சென்டர் நாச்சஸ். ஸோ இது வந்து நம்ம ப்ளவுஸ்லேயோ இல்லை சுடிதார்லேயோ வச்சு தைக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஸ்டிச்சிங் பார்ட். இப்போது உங்கள் நெக்கில் வந்து நம்ம நாச்சஸ் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, இப்போ இது வந்து ஃப்ரண்ட் ப்ளவுஸோட நல்ல சைடு பகுதியில் உங்களோட கேன்வஸ் துணியோட நல்ல துணி ரெண்டும் ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அவுட்டர் ரெண்டுமே வந்து உங்களுக்கு தெரிகிற போர்ஷன் வந்து ராங் செட். இப்போது இந்த மாதிரி குண்டூசியை பயன்படுத்தி சேவ் பண்ணிவிட்டு கேன்வஸோட ஓரங்களில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தைச்சி விடுங்க. கைட்லைன் யூஸ் பண்ணி நீங்கள் தைச்சிங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப 1/2 இன்ச் அளவுக்குலாம் பயன்படுத்தாதீங்க, கழுத்து வந்து விரிஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஓப்பன் வந்து பெருசாகிடும். ஸோ 1/4 இன்ச் அளவுக்கு கேன்வஸ் பேப்பரை வந்து கார்னர் அந்த ஷேப்பை ஒட்டிய 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப அழகாக வரும், ஈஸியாகவும் தைக்க முடியும். இந்த மாதிரி ஃபுல்லாக என்ன ஷேப் நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அந்த ஷேப்புக்கு இப்போ நான் இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி முடிக்கிறேன். இப்போது சென்டரில் இருக்கிற துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். ஓகேங்களா? இப்போது ஷேப் வர எல்லா கார்னர்ஸ்லையும் நீங்கள் நாச்சஸ் கொடுக்கணும். தென் அதை சுற்றி இருக்கிற தையலில் படாமல் மற்ற எல்லா சைடும் சின்ன சின்னதாக நாச்சஸ் கொடுங்க. தையலில் படாமல் கொடுங்க. தையலில் பட்டுச்சுன்னா நூல் கட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த நெக்கோட ஃபினிஷிங் ஓப்பன் ஆகிடும், அதனால் நல்லா இருக்காது. ஸோ தையலில் படாமல் குட்டி குட்டியாக நாச்சஸ் கொடுங்க. கார்னரில் மட்டும் நல்லா டீப்பாக கொடுங்க. இப்போ நீங்கள் கேன்வஸ் ஸ்டிக் பண்ணுற துணியை மட்டுமே உங்களோட ராங் சைடு டேர்ன் பண்ணுறீங்க. ஓகே பாருங்கள், இப்போ நான் டேர்ன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிடுங்க. கார்னரில் ஷேப் வந்தது இல்லைங்களா ஸ்வீட், இப்போ இந்த ஸ்வீட் ஆர்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ஸ் இதை வந்து ஜஸ்ட் நான் இப்போ பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம உள்ள பேப்பர் கேன்வஸ் பேப்பர் இருக்கிறதுனால முருகலாக இருந்தால் கூட நீங்கள் ஜஸ்ட் இப்படி பண்ணுறதுல அது கொஞ்சம் தளர்ந்து நமக்கு இன்னும் நல்ல டீப்பாக கொடுக்கும். இப்போ இதை சுற்றி ஒரு படிமான தையல் அடித்து விடுங்க.
நெக்கோட ஓரத்தில் அடிங்க. 1/4 இன்ச்சுக்கும் கம்மின்னு சொல்லுவாங்க. நல்லா கார்னராக நெக்கோட எண்டு நேர் தையல்லாம் பேசிக் பிகினர்ஸ் வந்து கைட்லைன் யூஸ் பண்ணி நேர் தையல், படிமான தையல் இதெல்லாம் நல்லா பழகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நெக்கில் கார்னர் தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம படிமான தையலும் அடிச்சிட்டோம். இப்போது நான் நெக் போர்ஷனோட பேக் சைடு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம டேர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கேன்வஸ் பேப்பரும் லைனிங் துணி அண்ட் மெயின் பீஸ் துணி இருக்குது. இப்போ இதில் நான் வந்து நம்ம தைக்க போகிற தையல் தெரியாமல் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்லி கொடுக்க போகிறேன். உங்கள் லைனிங் துணியை எடுத்துகிட்டு உங்களோட கேன்வஸ் டேர்ன் பண்ண துணியையும் ஜஸ்ட் எடுத்துகிட்டு அந்த 2 துணியும் மட்டுமே இணைச்சி ஒரு தையல் போடுங்க. அதாவது கேன்வஸ் பேட்டர்னோட கார்னர் ஓரத்தை மையப்படுத்தி மெயின் பீஸ் துணியை வந்து இந்த நீங்கள் தைக்கிற நேரத்தில் எந்த இதுலேயும் சேராத அளவுக்கு சென்டராக கரெக்டாக எடுத்து வந்து வச்சுருங்க நடுவில். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ சேம் என்ன நெக்கு நீங்கள் தைக்கிறீங்களோ இல்லை என்ன யூ ஷேப் கொடுக்குறீங்களோ இல்லை பா ஷேப் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்டர் லேயரை மெயின் பீஸ் துணி அந்த லைனிங் துணி நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுற நேரத்தில் ஜாயிண்ட் ஆகாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். பாருங்கள், நான் சென்டரில் உங்களோட மேலே நல்ல சைடு தெரிய போகிற துணியை வந்து ஜாயின் பண்ணாமல் ஒன்லி லைனிங்கு அண்ட் கேன்வஸ் பேப்பரோட நெக் பேட்டர்ன் க்ரியேட் பண்ண அந்த துணி அந்த 2த்தையும் மட்டுமே சேர்த்து நினச்சி தைச்சிட்டு வரேன். ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது உங்களுடைய மேல் சைடு நல்ல சைடு, இது உங்களுடைய ராங் சைடு. இப்போ இந்த ராங் சைடில் நம்ம நெக் போர்ஷனை வச்சு தைச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு மூவ் ஆகாது. அட் த சேம் டைம் சென்டரில் நம்ம மெயின் பீஸ் துணியோட நம்ம ஆட் பண்ணலை.